மன்னார் மாவட்டம் முத்தரிப்புத்துறை கிராமத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கடற்படை வீரர்கள் குறித்த கிராம மக்களினால் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையினை கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் வகையில் வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று மாலை முத்தரிப்புத்துறை கிராமத்திற்கு சென்றிருந்தார். அதாவது அன்றைக்கு நாங்கள் தொழிலுக்கு வரவிட்ட எங்களை அன்றைக்கு நான் கடலில் வரவிட்ட எங்களை திரும்பி போய் இந்த போட்டில் இருந்து அந்த போட்டுக்கான இதன்போது அன்று அங்கு ஏற்பட்ட நிலவரம் தொடர்பாகவும் சம்பவத்துடன் தொடர்பில்லாதவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறித்தும் வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் முத்தரிப்புத்துறை கிராமத்தில் உள்ள மக்கள் தற்போது கடற்படையினரின் செயற்பாட்டிற்கு அச்சத்தில் இருப்பதாகவும் மீனவர்கள் மீதான கடற்படையினரின் கெடுபிடிகள் வீதிகளில் சோதனைகள் மேற்கொள்ளுதல் போன்ற பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இது தொடர்பில் உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் கடற்படையினரின் கெடுபிடிகள் குறித்து கடற்படை தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு வந்து மக்களின் அன்றாட நடவடிக்கை வழமை போன்று செயற்பட உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார்.